ஸ்வீட்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒகேஷன்ஸும் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான பால்கோவா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான கடாயில் 2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்துக்கலாம். ஒரு நீளமான கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. பால் கொஞ்சம் திக்காக ஆக ஃப்ளேமை குறைச்சி வச்சு விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம 2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம், அது பாதியாக குறையணும். பாருங்க, ஆடையெல்லாம் நல்லா திக்காக வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கடாயில் சைடில் ஒட்டி இருக்கிற ஆடை எல்லாத்தையும் கரண்டி வச்சு எடுத்து விடுங்க. அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம். பால் கெட்டியாயிட்டே இருக்கு, அடி பிடிச்சிடாம கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க, நல்ல க்ரீமியாக வந்துட்டு இருக்கு. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பாலில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி வெறும் க்ரீம் ஆடை மட்டும் திரண்டி வரும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் நெய் சேர்க்க தேவையில்லை. பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். வீட்டில் பண்டிகை, பூஜை, ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் செஞ்சு